தொடர்ந்து நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். டெல்லி செங்கோட்டை உட்பட நகரின் பல்வேறு பகுதிகளில் வெளுத்து வாங்கிய கனமழையால் தாழ்வான பகுதிகளில் வெள்ளம், சாலைகள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் இடுப்பளவு மழைநீர் தேங்கியுள்ளதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியது. டெல்லி முனிர்கா பகுதியில் தேங்கியுள்ள மழைநீரால் கடும் போக்குவரத்து நெரிசல். பல கிலோமீட்டர் தூரத்திற்கு அணிவகுத்து நின்ற வாகனங்கள் ஊர்ந்து சென்றதால் மக்கள் கடும் அவதி. ஹரியானா மாநிலம் குருகிராமில் பெய்த கனமழை காரணமாக நீரில் தத்தளிக்கும் சாலைகள். பிரதான சாலைகள் வெள்ளத்தில் மிதப்பதால் வாகன ஓட்டிகள் பாதிப்பு. கொல்கத்தாவின் தாலா பாலம் அருகே சாலையோர மின்விளக்கு கம்பத்தில் ஏறி நூதன போராட்டத்தில் ஈடுபட்ட இளைஞர். காதலி தொலைபேசி அழைப்பை எடுக்காததால் அட்டகாசம் செய்த இளைஞர் கிரேன் மூலம் மீட்பு. கோவை, நீலகிரி, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, தேனி, கன்னியாகுமரி ஆகிய 7 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. கோவை, தேனி, நீலகிரி ஆகிய 3 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. கொட்டும் மழையை பொருட்படுத்தாமல் நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் போராட்டம். மாணவர்கள் மீதான தாக்குதலுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதிலளிக்க வலியுறுத்தி முழக்கம். தமிழகத்தில் நிதி ஆதாரத்தை பெருக்குவதற்காக முன்னாள் முதல்வர்கள் எடப்பாடி பழனிசாமி, மு.க. ஸ்டாலின் ஆகியோர் என்ன செய்தனர் என அமைச்சர் நிர்மல்குமார் கேள்வி. மகளிர் உரிமை தொகை குறித்த கேள்விக்கு நிதி நிலைமை சீரானதும் மேலும் பல திட்டங்கள் நிறைவேற்றப்படும் என்றும் உறுதி. காவிரி விவகாரத்தில் முதலமைச்சருக்கு நற்பெயர் கிடைக்கக்கூடாது என்பதில் திமுகவினர் குறியாக உள்ளதாக அமைச்சர் நிர்மல்குமார் குற்றச்சாட்டு. கடந்த கால ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்ட வேண்டிய அவசியம் இல்லை என்றும் விளக்கம். பழனி நில மோசடி வழக்கில் குற்றச்சாட்டுக்கு ஆளான சார் பதிவாளர் ஜஸ்டின் மணிகண்டன் கொடைக்கானலில் கைது. திண்டுக்கல் சிபிசிஐடி அலுவலகத்திற்கு அழைத்து வந்து போலீசார் விசாரணை. சதுரகிரி மலை அடிவாரத்தில் உள்ள குறிப்பிட்ட கடைகளை இடிக்க வேண்டாம் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. முன் அறிவிப்பு இன்றி இடிப்பது விதிமுறைகளுக்கு எதிரானது என மனுதாரர் கோரிய நிலையில் நீதிபதி ஆணை. உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் தேமுதிக எம்பி சுதீஷ் சந்திப்பு. தமிழகத்தின் தற்போதைய அரசியல் சூழல் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய அம்சங்கள் குறித்து ஆலோசனை நடத்தியதாக தகவல். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுடன் காங்கிரஸ் எம்பி பிரவீன் சக்கரவர்த்தி சந்திப்பு. தமிழ்நாடு அரசின் நிதிநிலை குறித்து விவாதிக்கப்பட்டதாக எக்ஸ் தளத்தில் பதிவு. பொள்ளாச்சியில் தனியார் பேருந்தில் பயணித்த கல்லூரி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த காவலர் கைது. மாணவி அளித்த புகாரின் பேரில் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட நிலையில் பேரூர் அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் கைது நடவடிக்கை. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டதால் லட்சக்கணக்கான லிட்டர் குடிநீர் சாலையில் வழிந்தோடும் அவலம். சுற்றியுள்ள பல கிராமங்களில் குடிநீர் பற்றாக்குறை நிலவி வரும் நிலையில் உடைப்பு ஏற்பட்ட குழாய்களை சரி செய்யுமாறு பொதுமக்கள் கோரிக்கை. ஆடிப்பெருக்கு தினத்தை முன்னிட்டு காவிரி கரையில் நீராட வந்த பக்தர்கள் பழைய துணிகளை ஆற்றிலேயே விட்டுச் சென்ற கொடுமை. மாலைகள், பாலிதீன் கவர் உள்ளிட்ட குப்பை கழிவுகள் குவியல் குவியலாக தேங்கிய நிலையில் சுகாதார சீர்கேடு ஏற்படும் அபாயம். ராஜஸ்தான் மாநிலம் சுரு மாவட்டத்தில் உள்ள அரசு மருத்துவமனையில் நோயாளிகள் மீது மேற்கூரை இடிந்து விபத்து.
சிகிச்சைக்கு சென்ற பெண் படுகாயத்துடன் உயிருக்கு போராடி வரும் நிலையில் சம்பவம் குறித்த சிசிடிவி காட்சி வைரல். ராமநாதபுரம் நகராட்சி நிர்வாக கூட்டத்தில் கவுன்சிலர்களிடையே கூச்சல் குழப்பம். அடிப்படை வசதிகள் இல்லை என கோஷமிட்ட கவுன்சிலர்கள் தீர்மான நகலை தூக்கி வீசிய ஆணையரிடம் வாக்குவாதம். சென்னையை அடுத்த கூடுவாஞ்சேரி அருகே ஐஸ்கிரீம் தருவதாக கூறி அழைத்துச் சென்று 11 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை. சிறுமியின் பெற்றோர் அளித்த தகவலின் பேரில் குற்றவாளி போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைப்பு. கலசப்பாக்கம் அருகே பழமை வாய்ந்த சுயம்பு சுப்பிரமணிய சாமி கோயில் காவடி எடுத்து வரும் பக்தர்களிடம் 10 ரூபாய் கட்டாய வசூல். சிறப்பு தரிசனம் என்கிற பெயரில் அடாவடி வசூலில் ஈடுபட்டோர் மீது நடவடிக்கை எடுக்குமாறு பக்தர்கள் கோரிக்கை. நீலகிரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் ஊருக்குள் உலாவரும் காட்டெருமைகள். பொதுமக்கள் வீதியில் உறைந்த நிலையில் வன விலங்குகளை கட்டுப்படுத்த வேண்டுமென மக்கள் கோரிக்கை. தாவேக அரசின் வேளாண் பட்ஜெட்டில் புதிய திட்டங்கள் எதுவும் இல்லை. திமுக அறிவித்த திட்டங்கள் அப்படியே காப்பி அடிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகளுக்கு ஏமாற்றத்தை கொடுத்த பட்ஜெட் என முன்னாள் அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் குற்றச்சாட்டு. கரும்பு நெல்லுக்கான ஆதரவு விலை உயர்வு குறித்த கோரிக்கைகள் பரிசீலிக்கப்பட்டு வருவதாக வேளாண் துறை செயலர் சங்கர் தகவல். எல்னினோ காரணமாக எச்சரிக்கை கொடுத்துள்ள 12 மாவட்டங்களில் முன்னேற்பாடு திட்டங்களை வகுத்துள்ளதாகவும் விளக்கம்.